துளாராசி நண்பர்களுக்கு கிரகநிலைகளை எடுத்து பார்க்கும் பொழுது, அதாவது இந்த ஒரு இதில் சொல்லுவாங்க, ஆரம்பமெல்லாம் ஃபினிஷிங் சரியில்லையேப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்னு தெரியணும். இவாட்ட எதை சொல்லணும் சொல்லப்படாது, எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து சொல்லாதீங்க. இப்போ யார்கிட்டையாவது, இப்போது நீங்கள் வந்து ஒரு பெரிய பணம் இருக்குது, உங்கள் கையில் ஒரு ஆஃபீஸில் ஒரு பணம் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் யுவர் மணி. உங்களோட ஆஃபீஸில் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, உங்கள்கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் ஒரு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டில் ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கில் கொண்டு போய் இந்த பணத்தை போடணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 3 விஷயத்தை கடைப்பிடிப்பீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு காமிச்சிக்கவே மாட்டீங்க. 2வது பாயிண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, முதல்ல அந்த பணத்தை பத்திரமா ஒரு பையிலையோ எதுலையோ ஒரு விஷயத்தில் போட்டிருப்பீங்க. 3வது பாயிண்ட் என்னென்னா, யார் பக்கத்தில் வந்தாலும் பேச மாட்டீங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக அந்த பையில் இருக்கும், பேங்க்கில் இருக்கும். இது மட்டும்தான் கான்சன்ட்ரேட்டில் இருக்கும். வேறு யாரும் உங்களை வந்து பேசினாலோ மாற்றினாலோ ஃபோன் வந்தாலோ எடுக்க மாட்டேங்க. கரெக்டுங்களா? இதை மட்டும் இன்றைய தினத்தில் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஒரே குறிக்கோள், ஒரே விஷயம். இன்றைக்கி பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. சில நேரங்களில் இந்த சொல்லுவாங்க, கடிவாளம் கட்டின மாதிரி ஓடணும். அந்த மாதிரி உங்களுடைய ஏஜுக்கு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் எஜுகேஷன். வேலைக்கு போகிறதா வேலை வாய்ப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தொழிலாக இருந்தால் தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபேமிலி ப்ளஸ் தொழில், இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு விஷயம் உங்களுக்குன்னு தேவையான விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகிடுவீங்க. துளாராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடுங்க.